எவ்ரிவன் வெல்கம் டு ஆர்டெக் யூடியூப் வீடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் ஆர் பில்டிங் ரிலேஷன்ஷிப் இன் பவர் பிஐ. ஸோ டேட்டா மாடலிங்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணுறது யூஸிங் சம் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இன் பிஐ. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா மாடலிங் அப்படி இல்லைன்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எந்த டேபிள் எது மூலயமா கனெக்ட் ஆயிருக்கு, எது பிரைமரிக்கு, என்னென்ன டேட்டாவை நம்ம ஈஸியாக ஃபெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதா என்ன சொல்கிறோம், டேட்டா மாடலிங் ஆர் பில்டிங் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ what are the types of relationship or cardinality? We called it as cardinality. So one to many, many to one, or one to one, or many to many relationships. So these are the four different types of relationship which we are using in BI. இந்த நாலு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பிஐக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஒன் டு மெனி கார்டினாலிட்டி. ஸோ இந்த லைன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுற லைன். ஸோ இந்த லைன் என்ன பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இதில் இந்த பிளாக் கலர் ஆரோ ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்டார் தான் வந்து கார்டினாலிட்டி. ஸோ I'll show you one example so that you can easily understand. Okay, so here என்கிட்ட மூணு டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ் இருக்கு, லைக் கண்ட்ரி, டோட்டல் சேல்ஸ், டோட்டல் யூனிட்ஸ். மூணுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, நம்மளோட பிரைமரி கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகே, மூணுத்துலேயும் ஐடி இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேபிளில் கண்ட்ரி டீட்டெயில்ஸ் இருக்குது, செகண்ட் டேபிளில் டோட்டல் சேல்ஸ், தேர்ட் டேபிளில் யூனிட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை திஸ் இஸ் பியூர் ரா டேட்டா. ஸோ இந்த ரா டேட்டாவை நம்மளோட மேனேஜரோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக ஷோகாஸ் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ which one is my primary key? ID. Okay, so I'll click ID. So don't summarize, I want each ID, and here I need number of units. Okay, it will show number of units, and I need total sales. See, if I click total sales, it is showing 136 million for all the values. 136 million எல்லா ஐடிக்கும் ஒரே வேல்யூ காமிக்குது. ஸோ தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணால் கரெக்டாக காமிக்குது, பட் நம்ம வேற ஒரு டேபிள்லேருந்து வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது காமிக்காது. என்ன ரீசன், ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. சி, என்னதான் வந்து ஐடி காமனாக இருந்தாலும் ரெண்டுத்துக்குள்ளேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பில்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஈஸியாக இந்த மூணு டேபிளையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சி, எங்கிட்ட 3 டிஃப்ரென்ஸ் டேபிள் இருக்குது, பட் என்கிட்ட வந்து கனெக்ஷன்ஸ் எதுவுமே ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை மூணு டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லையும். இப்போ நான் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம மூணுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். பிஐயில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிலேஷன்ஷிப் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ எனக்கு என்ன வேணும், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். சி, கார்டினாலிட்டி என்ன ரிலேஷன்ஷிப் டைப்பை தான் நம்ம கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு சிங்கிள் சைட் போதும். ஓகே, சி ஐடி, ஐடி, that's a primary key. I'll click OK. So now it is connected. Again I'm connecting ID with country. Again it is take. இது என்ன எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்குது. சாரி, நம்மளுக்கு என்ன வேணும், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வேணும். ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சிங்கிள். ஓகே, சி, நவ் நம்ம மூணு டேபிள்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எது கூட கனெக்ட் பண்ணுறோம், ஒரு ஐடி தான், ஒரு வேல்யூ தான். இந்த ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி இங்கே இருக்க மல்டிபிள் காலமை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, அதுதான் இதோட ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ பாருங்க, டேபிள் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம், ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ வேல்யூஸ், I'll make it as 17, 18. Okay, good. Make it as big, a little more big. Okay, okay. Then column value, column header, sorry, 18. Is that fine? Yeah. Okay. So இப்போ எனக்கு total sales வேணும். See, முதல்ல நம்ம total sales click பண்ணப்ப நம்மளுக்கு என்ன காமிச்சது? 1 million அப்படின்னு காமிச்சது. ஆனா இப்ப பாருங்க, ஸோ ஒரு ஐடிக்கு, இந்த ஐடிக்கு 25 million sales, 102க்கு 35 million sales. ஸோ இண்டிவிஜுவல் சேல்ஸை கரெக்டாக காமிக்குது. நவ் எகெயின் கண்ட்ரி வைஸ் எனக்கு சேல்ஸ் வேணும். பாருங்க, நான் மூணாவது டேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் கிடைக்குது. ஓகே, ஓகே. தென் வாட், ப்ராடக்ட் நேம் ஃபைனலி. சி, ஸோ இப்போ நான் மூணு டேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டேன், மூணு டேபிளையும் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுன்ற ஃபைனஸ்ட் இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம விஷுவலைசேஷனும் போட்டு நம்ம ஒரு நீட் ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் பர்பஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், பில்டிங் ரிலேஷன்ஷிப் ஆர் மாடலிங். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்தால் கமெண்ட்ல, சேட் பாக்ஸில் பிங் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆட்டோக் யூடியூப் வீடியோ சேனல்.